பிராட்வே சுந்தர் சார் படத்தில் வந்து இப்போ வந்து கிராக்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே போட்டு காமிச்சார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கேரக்டர் தான் வரும். அது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுடைய உரிமையாளராக வருவார். நான் கேட்டேன், என்னங்க பின்னுறாரு இவ்வளோ சின்ன வயசாக இருக்குது, யாருங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், சார் நீங்கள் ஆளை பார்த்து இடம் போடாதீங்க. அதாவது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இந்த வீடு இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு கட்டி கொடுக்கணும், அதே மாதிரி கட்டி கொடுப்பாரு. அந்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டர்ஸ்னு வச்சுங்களேன். அது மக்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி மாடல் எனக்கு வேணும் அப்படின்னா அப்படியே அசல் அப்படியே பிரமாதமாக பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆள். அதாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து சொல்லப்போனால் இவரோட அரசியல், இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி முக்கியமான இதில் இருக்கார். அது நெருங்கிய நண்பர்கள்லாம் தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய நடிப்பு திறமை யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார். இவருடைய கலைப்பயணம் தொடர என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிதீஷ் அவர்களே, நீங்கள் நல்லா சூப்பராக வந்து, ஏன்னா கலைத்துறையில் வந்து யார் யாருக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ சினிமாக்குள்ளே வந்து ஈஸியாக வரலாம். அதாவது நம்ம பிராட்வே சுந்தர் சார்கிட்ட வந்து அவர் நிறைய படம் 3 படம் முடிச்சு இப்போ 4வது படம் போயிட்டுருக்கு. நிதீஷ் அவர்களே, உங்களுடைய கலைப்பயணம் தொடர வாழ்த்துக்கள்.